ஹர்ஷத் டிஃபன் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்களா, டேஸ்ட் நல்லா இருந்தது. சரி, அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் கிட்ஸுக்கு இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடாம குழந்தைங்களுக்கு இது மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க. இதில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் இதே மெத்தடில் வந்து செஞ்சுக்கலாங்க. கடுகு, எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு லைட்டாக வந்து கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு நம்ம வந்து அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து அந்த காய் வேகிறதுக்கு மட்டும் அப்படியே வேக வச்சுட்டுங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சமாக வந்து சாம்பார் தூள் வீட்டில் அரைக்கிறோம் இல்லைங்க, அந்த சாம்பார் தூள் ஆட் பண்ணி நல்லா அதுவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தனியாக கொஞ்சம் வந்து வெஜிடபிள்ஸ் முட்டை போடாமல் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஹர்ஷத்துக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு 2 முட்டை உடச்சி ஊற்றி அப்படியே வந்து கிளறி விட்டுட்டேன். மேலே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிட்டேங்க. நல்லா முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சுடுசாதம் இருக்கு இல்லைங்க, அதுவும் வந்து போட்டு கிளறிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்தது. ஹர்ஷத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி முட்டை மட்டும் எதுலையாவது ஒன்று கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா விரும்பி சாப்பிட்டுக்குவார். அதனால் இன்றைக்கி ஹர்ஷத்துக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸு முட்டை போட்டு தான் கிளறி கொடுத்தேன். இதில் வந்து உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.